அந்த விரட்டில திரும்ப அடுக்கி பத்த வைக்க அப்புறம் வச்சு ஏன் அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துருக்கீங்க? பொங்கல் வைக்கும்போது புகையே வரும், கண்ணீர் இல்லை, அதை தூரமாக உட்காந்துருக்கேன். ஓ, இது நல்ல கதையாக இருக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புகை அடிக்காது கண்ணில். நான் அப்பயே சொன்னேன், கட்டளை எடுத்து வந்து பொங்கல் வைக்கலாம் சொல்லிட்டு. நீங்கள் தானே விரட்டில் தான் பொங்கல் வைக்கணும், அதுதான் நம்மளோட பாரம்பரியம் பண்பாடு அப்படி சொல்லிட்டு வேட்டி எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. அப்புறம் கேட்டால் புகை வந்து சொல்லி ஒரு தூரத்தில் வந்து உட்காந்துக்கிங்க. போ ரொம்ப பேசாதே, விரட்டி எடுத்து அடுக்கு போய். இவங்களுக்கு ஒரு சட்டம், நம்மளுக்கு ஒரு சட்டமாக இருக்குது. அத்தை விரட்டி அப்படியே மூசு மூசா வச்சிருவா இல்லை உடச்சி வைக்கணுமா? ரெண்டு ரெண்டாக புட்டு அழகாக அடுக்கடி சுற்றி. உனக்கு நான் பொங்கல் வைக்க தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும், கொஞ்சம் மறந்துச்சு. மறக்கும் உடம்புல பயம் இருந்ததுன்னா மறக்கும். பத்திக்கிச்சு என்னடியே, நல்லா பத்திக்கிச்சா? ஆமா, நல்லா எரியுது. வேட்டில் நல்லா வெயில் காயும் போது நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் பத்திரமா, பொங்கல் வைக்க வேணும்னு சொல்லிட்டு. அதான் நல்லா எரியுது. அரிசி கழுவி எடுத்து சொல்லிட்டு ஒன்று போச்சு, ஆளே காணோம். சரி, நம்ம போய் கொஞ்சம் வேப்பில ஓட்டு வந்து வைக்கலாம். அரிசி கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துன்னு வரதுக்கு இவ்வளோ நேரம். இந்த வெரைட்டி வேற நல்லா காஞ்சி போய் புஸ்ஸுன்னு எரிஞ்சு போயிட முடியாது. பொங்கல் எப்படி வைக்கிறது? வந்துட்டேன்டி புலம்பாதடி. இங்கே தான் நிற்கிறியா? என்ன பண்ணி குண்டா கூட எட்டி பார்த்துக்கேன். ஏதாவது தூசி எதுனா இருக்குதான்னு பார்க்குறேன். இல்லை கொடுப்பே. ஓம் சக்தி பராசக்தி, பொங்கல் நல்லா பொங்கணும். ஏன்டி வெரைட்டி எடுத்து வந்திருக்கியா? நான் கூட கட்டாதான் எடுத்து வந்துருக்கேன்னு பார்த்துட்டியே. என் மாமியார் இருக்கு பாரு, அது பண்ணுற வேலை தான். வெரைட்டி ஏற்கனவே தட்டி வெயில காய்ச்சி பத்திரமா எடுத்து வச்சிருக்குது. பொங்கல் வைக்கணும்னு, அதனால பொங்கல் வந்து வெரைட்டியில் தான் வைக்கணும்னு எடுத்து வந்துச்சு. நல்ல வேலை பண்ணடி. நம்ம அம்மாலாம் கூட வெரைட்டியில் தான் பொங்கல் வைப்பாங்களே. ஆமாம். ஏக்கா, இந்த பசங்களை எங்கேக்கா போச்சிங்க? ஒன்று கூட ஆளக்கானா? அவங்க எல்லாரும் உட்காந்து எலுமிச்சை மலை கோத்துன்னு இருக்காங்கடி. பசங்களை ஒரு கண்ணு பார்த்தனே இருக்கா. என் வீட்டில் இருக்குது பற்றி ரெண்டா கண்ணில் மண்ணை தூவி அந்த குளத்தாண்ட போயிடுங்க. அதுங்களை கொஞ்சம் பார்த்துக்கோ. மகா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னையே சக்கரை பொங்கல் தானே வைக்க போறேன்? ஆமாக்கா, சக்கரை பொங்கல் தான்க்கா. என்னையே பச்சரிசியும் பைத்த பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியில் கொஞ்சம் நல்லா சுண்டதுக்கு அப்புறமா வெள்ளம் போடு. அப்போதான் சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிக்கா. அப்படியே தண்ணியாக இருக்கும்போது போட்டுன்னு வச்சுக்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்வீட் கம்மியான மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா சுண்டின பிறகு நீ வெள்ளம் போட்டு நல்லா கலக்கி கொதிக்க வச்சுன்னு வச்சுக்கேன். இந்த கோயிலில் எல்லாம் தருவாங்க ஒரு பிரசாதம் சக்கரை பொங்கல், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஏலக்காய் மேலே போட்டுட்டு முந்தைய திராட்செல்லாம் வந்து நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதில் கொட்டணும்னு வச்சுக்கேன். வேற லெவல் கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். அப்படியே சொல்கிற? இதெல்லாம் நீ எப்போ கற்றுக்கின? நம்ம எப்பயுமே அப்படி தண்ணியாக இருக்கும்போது வெள்ளம் போடுவோம். ஆமாம், நானே கற்றுக்கினேன். தண்ணி நல்லா சுண்டின பிறகு வெள்ளம் போட்டால் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. பொங்கல் என்னமோ சாமிக்கு வைக்க வந்த மாதிரி தெரியல, நீ சாப்பிட்றதுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாடி, சாமிக்கு வச்சுட்டு நம்ம தாண்டி சாப்பிட போகிறோம். ரெடியாக இருக்க போல இருக்க ஒருத்தி. ஏக்கா, அடுப்பு பற்ற வச்சோன்னே எங்கள் மாமியாரை பார்த்தியா ஏதோ ஓடிய போச்சு. அவங்க ஏதோ வேப்பில வச்சு சொல்லிட்டு போனாங்கடி. அதுக்கு போச்சு நம்ம தெரியல. புகை வந்து மூஞ்சி அடிச்ச போது நம்ம வந்து ஓடி போயிருக்காங்க. வயசானவங்கள விடு. ஆனால் பாரு, வெரைட்டியில் நல்லா காஞ்சிருக்குது. அதனால ஒரு பொட்டு புகை வரல, நல்லா தகன்னு எரியுது. ஆமாம், ஈரமாக இருந்தால் தான் நிறைய புகை வரும். பசங்களை கொஞ்சம் பாருக்கா, நம்ம இங்கே பொங்கல் வச்சிருக்க கேப்பில் எதனா பண்ணிட்டு போதுங்க. பார்க்குறேன். மகா, பசங்களாம் அங்கே தான் இருக்காங்க. அந்த பையில எடுத்து நீங்கள் வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. கண்ணு எதுக்கே உட்கார சொல்லு. இதுக்காக தூரமாக உட்காந்துக்குங்க. வாங்க, அந்த பையில எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வாங்க. நான் வரவா பேக் எடுத்துகிட்டு வரத்துக்கு? அதுங்களா தூக்கின்னு வரும். நீ வா. ஏன்டி வெள்ளம் எங்கடி வச்சிருக்க? இந்த வெள்ளை முட்டை ஒன்று வந்துருக்கா, அதை தாக்க வச்சேன். அதே சேர்த்து தான் தூக்கி உட்காந்துக்குங்க. எடுத்துன சொல்லு. வெள்ளத்தை கொஞ்சம் இடிச்சு கொடுக்க. இரு, நானே வரேன். சொல்லு. மாமா, எனக்கு கொஞ்சோண்டு வெள்ளை மட்டும் கொடுங்கம்மா. என்ன கேட்டா? கொஞ்சோண்டு வெள்ளை மட்டும் கொடுங்க. சாமிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தான் வெள்ளம் வாங்கி வந்திருக்கோம், புரியுதா? எச்சப்படக்கூடாது. அதெல்லாம் வெள்ளம்லாம் வீட்டுக்கு போய் தரேன். மாமா ப்ளீஸ்மா கொஞ்சோண்டு தாங்கம்மா. மா, எனக்கும் வெள்ளம் வேணுமா? பின்னாடியே வந்து கேட்பேன். ஏய், வெள்ளம் சாப்பிடக்கூடாது, சாமிக்குது. நீ மட்டும் கேட்குற? நான் கேட்பேன். ஆம்பளை பையன் சாப்பிடலாம், பொம்பளை பசங்க சாப்பிடக்கூடாது சாமி கும்பிடாம. அதுவும் சாமிக்கு பிரசாதம் செய்யறதுக்காக, பொங்கல் செய்யறதுக்காக வெள்ளம் வாங்கி வந்து வச்சுக்காங்க. அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே பல்லெல்லாம் கற்கா பல் மாதிரி இருக்கு. இப்போ சாமி வந்து கண்ணு குத்திடும். மா, அவனுக்கும் தராதிங்கம்மா வெள்ளம்லாம். இப்போ நான் யாருக்கு தரேன்னு சொன்னேன்? யாருக்குமே வெள்ளம்லாம் கிடையாது. போய் கும்பிட்டு போய் உட்காருங்க ஒரு ஓரமா. மாமா ப்ளீஸ்மா எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்கம்மா. வேற இந்த மாதிரி டென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அடிதான் அவங்க. இங்கே போய் உட்காருங்க போய். எல்லாம் முன்னால வரதுடி. நைஸா நான் கேட்டு வாங்கி வந்திருப்பல, அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பல. அவனை யார் இங்கே வர சொன்னதே? ஆமா, அப்படியே தருவ பாரு. நீ அப்படியே வாயில போட்டுப்ப, கொஞ்சம் கூட தரவே மாட்டா. தருவாராம் எருமை. போடா பண்ணி. படிக்கிற பசங்க தான் பேர் எருமை பண்ணி. இதெல்லாம் எங்க இருந்தா கத்துனதுன்னு தெரியல பேசுறதுக்கு. எங்க நிம்மதியா பொங்கல் வைக்கிறதுக்கு விட்றீங்களா ரெண்டு பேரும்? பெரியம்மா கூப்பிடு. எங்க உங்க அப்பா எங்க? அப்பா எங்க போனாரு? உங்களை என்கிட்ட விட்டுட்டே. அப்பா வந்து ஆட்டோ அங்கிளை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அந்த அங்கிள் சாப்பிட சொல்லிட்டு சும்மா சொன்னாங்களாம். அதனால பெரியம்மா வந்து அவங்களுக்கு இட்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்பா கிட்ட. அப்பா அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்து போயிருக்காரு. நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், அந்த பையனை பார்த்தா சாப்பிட்டு வந்த மாதிரி தெரியல. சரி, ரெண்டு பேரும் போய் எப்படி உட்காருங்க. பொங்கல் நல்லா கோச்சி பொங்கல் வருது. பொங்கலோ சொல்லுங்க. பொங்கல். ராதிகா, பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? பூசாரி வந்துட்டாரு. ஆயிடுச்சுங்க. பொங்கல் வந்துடுச்சு. வெள்ளம் போட்டு இறக்கிட வேண்டியதான். பொறுமையாவே செய்யுமா, ஒன்றும் அவசரம் இல்லை. அம்மனுக்கு சாத்தத்துக்கு கொண்டு வந்த புடவை மாலை அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் போட்டு வச்சிருப்பேன். அந்த கொடுக்குறங்க. ராதிகா, அதெல்லாம் எங்கே வச்சிருக்க? புடவை மாலைங்க உங்க அம்மா தான் வச்சிருந்தாங்க பாருங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எங்க அம்மாவா? எங்கடி ஆலய காரணம் அவங்கள? சரி, பொறுமையா எடுத்துட்டு வாங்க. எங்க பூசாரி எங்க போறாரு? அவர் எங்கன்னா வேலையை போவாரு. எங்க அம்மா முதல்ல எங்க போனாங்க? ஆப்பிள் ஒரு நேரம் போனாங்க. பாருங்க எங்க இருக்காங்கன்னு. நான் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். வாய் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. எல்லாரும் வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்க. ஏன் அண்டி பார்த்து கொடுக்கலாம். எப்பா, எலுமிச்சை மாலை போட்டுட்டீங்களா? போட்டிருக்கேம்மா. பாருங்க, எலுமிச்சை மாலை போட்டிருக்கேன். நீங்க கொடுத்த பூ மாலை போட்டிருக்கேன். அப்புறம் ஜடை கொடுத்தீங்களா சாமிக்கு? பூஜடை அதுக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க. அத்தை எல்லாமே நம்ம கொண்டு வந்ததுதான்.
சரி சரி ஏற்கனவே இருந்துச்சுன்னு பார்த்தேன். இல்லம்மா எல்லாம் நீங்க வாங்கி வந்து கொடுத்தீங்களா அதான் போட்டுருக்க சாமிக்கு. புடவை கூட நீங்க எடுத்து வந்து கொடுத்தீங்க பாத்தீங்களா அந்த புடவை தான் சாமி கட்டியிருக்கேன் நல்லா பாத்துக்குங்க. சரிப்பா சரிப்பா. ஓம் சக்தியே அன்னை பராசக்தியே உலக அல்பவலி அம்மா தாயே நீந்தம்மா இந்த குடும்பத்துக்கு பக்கத்துணையா இருந்து குடும்பத்தை மேல்மேலும் உயர்த்தி கொண்டு வரணும் தாயே. உன்னை தேடி வந்து உனக்கு சக்கரை பொங்கல் வச்சு உன்னை வழிபட வந்திருக்காங்க அம்மா. ஆசீர்வாதம் செய் தாயே. பூவால் அர்ச்சனை குங்குமத்தால் அர்ச்சனை மஞ்சளால் அர்ச்சனை செய்து உன்னை வழிபடும் தாயே. உங்களோட குழந்தைங்க இன்னும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும் தாயே. செய்யும் தொழில் சிறக்கணும் தாயே. குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா அறிவுள்ள பிள்ளைங்களா இருக்கணும் தாயே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்ல நல்லம் தரும் அபிராமி கடைக்கண்களே. ஓம் சக்தி ஓம் சக்தி. எல்லாரும் கற்பூரம் தொட்டு வச்சுக்கோங்கம்மா. வச்சுட்டு கோயில் சுத்திட்டு வந்து பொங்கல் வாங்கிக்கோங்க. அர்ச்சனை தொட்டு வாங்கிக்கோங்க. பூசாரி ஐயா கோயில் எப்பயுமே திறந்துருக்குமா இல்ல டைமிங் தானா? இம்மா டைமிங் தாம்மா. காலையில் 5 மணிக்கு திறப்போம். அதோட மதியம் 12 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா சாயங்காலம் 4 மணிக்கு திறப்போம். அதுக்கப்புறமா நைட் 8 மணிக்கெல்லாம் முடிடுவோமா. நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி அந்த டைமிங் வாங்க. மதியத்தில் வந்து கோயில் க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்கள் அதை பூஜை செய்யணும் அபிஷேகம் செய்யணும் முன்னாடியே புக் பண்ணிக்கணும். ஃபோன் நம்பர் இருக்குல்ல முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து சொல்லிடுவேன் வேற யாராவது பூஜை பண்ணுறாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு. சரிங்க சரிங்க. குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரோம். வருஷத்தோட வருஷம் அதான் சரியா தெரியல கோயில் எப்போ திறந்து வச்சிருப்பாங்க. ஏமா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது குலதெய்வத்தை வந்து பார்க்கணுமா. குலதெய்வன்றது யாரு? நம்மளோட பரம்பரையில் முன்னாடி வாழ்ந்த பெரியவங்க தான் அவங்களாம். தாத்தா பாட்டி அந்த எத்தனை பரம்பரையாக வாழ்ந்துருப்பாங்க அவங்க தான் நீங்களாம் வருவீங்க உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு குலதெய்வமாக உட்காந்து காத்துருக்காங்க. அதனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கம்மா. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். வரணும் சாமி எங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதே கஷ்டமா இருக்கு. நீங்களே எப்படி சொல்றீங்கன்னா அப்போ உங்கள் பசங்களோடலாம் பார்த்துக்குங்க. உங்கள் பசங்களாம் அதுக்கப்புறமா கோயிலே மறந்துடுவாங்க. நீங்கள் தான் அவங்களுக்குலாம் பழக்கப்படுத்தணும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கூட்டின்னு வந்து இவங்க தான் நம்ம குலதெய்வம். இதுக்கு முன்னாடி நம்மளோட பரம்பரை ஆளுங்க இங்கே தான் வாழ்ந்தாங்க. தாத்தா பாட்டி காதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் எல்லாமே போயிடும். நம்ம வரலாறு நம்ம தான் காப்பாற்றணும். நீங்க சொல்றதும் சரிதான். கொஞ்ச நேரம் சாமியை பார்க்கணும் பார்த்தா கோயிலை மூடிட்டு போயிட்டாங்க. அதான் சொன்னார் 12 மணிக்கெல்லாம் கோயில் மூடிடுவோன்னே. மணி 12 போச்சு அதை மூடிட்டு கிளம்பிட்டாரு. சரி எல்லாரும் உட்காருங்க சக்கரை பொங்கல் சாப்பிடலாம். சாப்பிடுங்க இதோ வரேன். எங்கடி போறாங்க? தெலுங்குல இதை வரேன்னு சொல்லிட்டு போனாரு எங்க போறாரோ. சரி எல்லாரும் உட்காருங்க அப்படியே. எனக்கு கொடுங்க முதல்ல. முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். தரேன் 2 பேருக்குமே தரேன். சக்கரை பொங்கல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. பாருப்பா சதீஷே நல்லா இருக்கு சொல்லியிருக்கானே பாரு எவ்வளவு சூப்பர் செஞ்சுருக்கேன் நானு. எனக்கு கொஞ்சம் கூட சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பரா செஞ்சிருக்க. அப்போ வந்து மாமியாரை பார்த்தா பயம் இல்லை சாமியை பார்த்தா தான் பயம் உனக்கு. சாமிக்கு தான் பயந்து பயபக்தியோட சக்கரை பொங்கல் நல்லா சூப்பரா செஞ்சிருக்க. மாமியாரை பார்த்தா பயம் இல்லைன்னு இல்லை இருக்கு. ஆனா சாமி வந்து நம்ம வந்து ஒழுங்கா செய்யலன்னா கண்ணு குத்திரல அந்த பயத்துல நல்லா சூப்பரா செஞ்சிருக்கேன். அப்படியே சாமி கண்ணு குத்திருமா? ஆமா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோன்னா போய் பேசினா என்ன ஒழுங்கா படிக்கலன்னா சாமி வந்து கண்ணு குத்திரும். அப்படியாம்மா? ஆமா நீ என்ன புக்கெட்ட படிக்க மாட்டேல சாமி கிட்ட சொல்லியிருக்கேன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்க அவனை கொஞ்சம் என்ன கவனிங்கன்னு. ஏமா சாமி கிட்ட போட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் சாமி வந்து கண்ணு குத்திச்சா என்ன பண்ணுவேன்? அப்ப அவ்வளவு பயம் இருக்கிறால புக் எடுத்து ஒழுங்கா படிக்கணும். இனிமே ஒழுங்கா படிக்கிறமா சாமி கிட்ட சொல்லிடுமா கண்ணு குத்த வேணான்னு. வீட்டுக்கு போய் பாப்பா நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா அப்புறமா தான் சாமி கிட்ட சொல்லுவேன். இன்னில இருந்து எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் எப்பயுமே நல்லா தானமா படிப்பேன். இப்ப சாமி என்ன கண்ணு குத்துறது இல்ல. நல்லா கண்ணு குத்தாது. ஏன்டி குழந்தைங்களை பயமுத்துற? நமக்கு பயப்படுனாலும் சாமிக்கு அது பயப்படுங்க. அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. சாப்பிடுங்க. ஏன் சித்தி எனக்குலாம் சக்கரை பொங்கல் தருவீங்களா தர மாட்டீங்களா? தரண்டி உனக்கு இல்லாமையா இது குறை சொல்லுங்க தான் முதல் கொடுத்தே எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் முதல் கொடுத்துருக்கீங்க 3 பேருக்கும். இவங்க தான் என் சமையல் எப்பயுமே கிண்டல் பண்ணியிருக்காங்க குறை சொல்லிருக்காங்க சாப்பிட்டு இப்போ எப்படி சொல்றாங்க நல்லா இருக்கு அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். இந்த பக்கம் நாங்க 2 பேர் இருக்கோம். சித்தியை மறந்துடாதீங்க. இருடி தரேன். சஞ்சு எனக்கு கொஞ்சம் பொங்கல் கொடு சஞ்சு. உங்க மம்மி இப்போ எனக்கு தர மாட்டாங்க பாருக்கு பொங்கல் கதை பேசுறதுல குறியா இருக்காங்க. எடுத்துக்கக்கா சூப்பரா இருக்கு சாப்பிடுங்க. ஏக்கா சக்கரை பொங்கல் எல்லாருக்கும் வச்சு கொடுத்து காலி பண்ணிடணுக்கா. ஏன்டி காலி பண்ணணும் சொல்ற? வீட்டுக்கு எதுவுமே அக்கம் பக்கத்துக்கு கொஞ்சம் கூட அப்படியே சொல்ற. வீட்டுக்கு எதுவுமே அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சாமி பிரசாதம் தானே கொடுக்கலாம் வாங்கிப்பாங்க. பெரிய பொண்ணு இருக்கா கீதா இருக்கா ராணி இருக்கா மீனா இருக்கா பரிமளா இருக்கு. கீதா ராணி பெரிய பொண்ணு சொன்னியா ஓகே. இந்த பரிமளா பரிமளா கூட சரி ஊருக்கு என்ன பாட்டுனா சேர்த்து வச்சிருக்கு அதுக்கு தரேன். மீனாலாம் அந்த கணக்கில் இருக்கு வாயா இருக்கு கொஞ்சம் நெஞ்சம் வாய் கிடையாது. அதுக்கெல்லாம் கொடுக்கதே முதல் தப்பு. என்னை அம்மா பிரசாதம் தந்தி குடுடி. சரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து காலி பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன மகா சக்கரை பக்கம் போதுமா இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் சித்தி போதும். இக்கா உனக்கு கையிலேயே கொடுக்குவேன். இந்த இலை தான் அவளை கட் பண்ணி வச்சிருக்கேன் இலையில வச்சு கொடுடி. இலை இருக்கா பார்க்கவே இல்லை நான். எத்தனை பேருக்கு இருக்காங்கன்னா கணக்கு பண்ணி தான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதிகம் அந்த ஆட்டோக்கார தம்பி கூட கொஞ்சம் கூட ஆட்டோ ஒன்று போனோன்னே கொடுக்குறேன். நம்ம வந்துட்டோம் ஆட்டோக்கார தம்பி அவர் கொஞ்சம் கொடு. ஆமா சக்கரை பொங்கல் சாப்பிட்டு வயிறு ரொம்பிடும் போடுறது. இந்த ஒரு புளி சாதம் உருளைக்கிழங்குலாம் எடுத்துட்டு வந்திருக்குமே அதெல்லாம் எப்போ சாப்பிட்றேன்? தம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு நமக்கு வயிறு ரொம்பிட்டு தான் கொஞ்ச நேரம் அப்படி கோயிலை சுற்றி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். அப்போ புளி சாதத்தை உருளைக்கிழங்கு சாப்பிடாம இங்கேருந்து கடமை போகிறது இல்லை. ஏன்னா சாப்பிட்றது தானே கட்டின்னு வந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு காலை 4 மணிக்குள்ள இங்கே எதுக்கு சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்றதுக்கு தானே. சாப்பிட்டு போகலாம் பொறுமை ஒன்றும் அவசரம் இல்லை. 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு போனால் போதும். மணி 12 தானே ஆகுது. கொஞ்ச நேரம் இங்கே சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு சாப்பிட்டு அப்புறமா போகலாம். ஆமாம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? 10 ஊரில் தான் போகிறோம். சரி இங்கே கொஞ்சம் இருந்துட்டு போகலாம். வாங்கி சக்கரை பொங்கல் போதுமா? சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் சித்தி. ஏக்கா உனக்கு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஏன்டி அடுத்த வாரம் எங்கள் குழந்தைங்க கோயிலுக்கு வர போகணுண்டியே. போகலாம் ஞாபகம் இருக்குது. இந்த வாரம் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றணும். நான் வந்துரு. ஆமாம் அப்படியே பஸ் பிடிச்சி நான் வரப்போறேன். பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறேன். ஆமாம் பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறேன். சீக்கிரமாக வந்துடுனே. ராதிகா என்ன சக்கரை பொங்கல் வேணா?
அதுலடி இந்த ஊர்ல காய்கறிலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாம் இயற்கை விவசாயம் மூலயமா செஞ்சு வச்சுக்கிற காய்கறி தான் வளர்த்து வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த நம்ம போகும்போது வாங்கி போகலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், வாழைக்காய், அந்த மாதிரி நாட்டு காய்கறி மொத்தம் பொடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாமே நாட்டு காய்கறிங்க. நம்ம போகிற வழியில் விற்றுன்னு இருப்பாங்க. அங்கே வாங்கி போயிடலாம். நம்ம கூழுக்கு செய்யறதுக்கு கருவாடு குழம்பு வைக்கிறது காயெல்லாம் வேணும்ல, எல்லாம் காய் போட்டு குழம்பு வைப்போம். கூட்டில் செய்வோம்ல, அதுக்கெல்லாம் காய்கறிங்க இருந்து வாங்கி போயிடலாம். இப்போ வாங்கி போயிடலாம் போகும்போது. அப்படியே விலை கம்மியாக இருக்குமா? விலை கம்மியாலாம் இருக்காது. இப்படிதான் மருந்து போடாத இயற்கை உரம் போட்ட காய்கறி தான் இந்த ஊரில். எல்லாமே அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. விலை அதிகமாக இருந்தால் கூட என்ன, நல்ல விலை அதிகமாக கொடுத்து வாங்குறது கஷ்டமாக இருக்குதா? அதுக்குள்ள விலை கம்மியாக இருக்குமான்னு பார்த்தேன். இங்கே தானே விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் கம்மியாக தருவாங்களான்னு பார்த்தேன். இந்த விவசாயம் மட்டும் லாபத்தை பார்க்கவே கூடாதா? எல்லா இடத்துல விற்கிற விலை தான் இங்கேயும் விற்கும். ஆனால் பொருள் அவ்வளோ தரமாக இருக்கும். முருங்காய் போட்டனால வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் குழம்புல. தெரியுமா? நம்ம ஊர்லாம் வாங்குறோம் சந்தையில் எல்லாம் மருந்து போட்ட காய்கறி. எங்கன்னா போட்டால் வாசனை வருது, முருங்கால வாசனை வருது. ஏதாவது காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதா? இங்கெல்லாம் எப்படி இருக்கும் வாங்கி நீ சமைச்சுப்பாரு. அதுக்கப்புறம் எப்போ இங்கே வருவோம், எப்போ இந்த காய்கறிலாம் வாங்குவோன்னு நான் இருப்பேன். அப்படியே சொல்கிறீங்க? இந்த ஊர் மண் அந்த மாதிரி மண், தண்ணி அந்த மாதிரி தண்ணி. அவ்வளோ டேஸ்ட்டாக காய்கறிங்க. கத்திரிக்காய்லாம் அவ்வளோ வெண்ணெய் மாதிரி இருக்குண்டி. வாங்கிக்கோ. கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கிலோ கூட வாங்கிக்கோ. வச்சுருந்தா சீக்கிரமாக கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவங்க தோட்டத்து பக்கத்துலேருந்து அறுத்து கொடுப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்கிக்க வேண்டியது. அப்படியே ஒரு வாரத்துக்கு ஏதாவது வச்சு ஓட்டலாம். ஏக்கா, இந்த மாமியார் கேள்வி அடிச்சு விட்டா இல்லை நிஜமாலுமே சொல்லுது அங்கே காய்கறிலாம் நல்லா இருக்கும் சொல்லிட்டேன். ஏன்டி ஆட்டோவில் வரும்போது பார்க்கல? விவசாயம் பண்ணி இருந்தாங்கடி. பாவக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் எல்லாமே அங்கே விவசாயம் செஞ்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வித்துன்னு கூட இருந்தாங்கடி. ஒரு கொட்டை மாதிரி போட்டு நிறைய இடத்துல பார்க்கலையா நீ? பார்த்துருக்கேன். ஒருவேளை கத்திரிக்காய் கசக்கிச்சு என்ன பண்ணுறது? அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அந்த பழமொழி உனக்காகவே எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்காகவே எழுதிருப்பாங்களா? ஆமாம், இந்த மாதிரி காய்கறிலாம் எங்கன்னா கிடைக்காதா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பெரிய பெரிய விஐபிங்க, பெரிய பெரிய ஆக்டருங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அவங்க வீட்லேயே விவசாயம் பண்ணி இயற்கை உரத்தை போட்டு அவங்க வீட்டில் விளையிற காய்கறியை தான் சாப்பிட்றாங்க. நம்ம தான் வந்து கொழுப்பத்துன்னு போயிட்டு மருந்து போட்ட காய்கறிலாம் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் உடம்பு மேலே, அவங்களோட உடம்பு மேலே அக்கறை இருக்குது. அதனால வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அவங்கவுங்க வீட்லேயே விளைய வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம காசு கொடுத்து எதை வாங்கி சாப்பிடும் பாரு, அதான் நோயை வாங்கி சாப்பிட்ற மாதிரி அதெல்லாம். அப்போ நம்ம வீட்டை சுற்றி அவ்வளோ இடம் இருக்குது. நம்மளும் விவசாயம் பண்ணல, நம்மளும் காய்கறி தோட்டம்லாம் போடலாம்ல. போட உன்னை யார் வேணான்னு சொன்னது? அதுக்கான செடியில் எங்கே கிடைக்கும் தெரியல. அத்தை, இந்த விவசாயம் பண்ணுறாங்களே, இந்த கத்தி செடி, இந்த வெண்டை செடியெலாம் எங்கே கிடைக்கும்? அதெல்லாம் விதை போட்டு வளர்த்துக்கலாம். நாற்றை கிட்ட கூட தருவாங்க, கேட்டு பார்க்கலாம். சரி, நம்ம வீட்டை சுற்றியாக தோட்டம் போட்டலாம். இந்த அம்மன் கோயிலுக்கு வந்த பிறகு தான் ராதிகாக்கு அந்த அம்மன் நல்ல புத்தி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செடி நட்டு இயற்கை விவசாயம் பண்ணி காய்கறிலாம் வளமா போன தோட்டத்தை ஆரம்பிக்கிறேன் இல்லையான்னு பாருங்க. நீங்க விவசாயம் பண்ண போறீங்களா? ஆமா, நான் பிறக்கும் போது விவசாயி தான். எங்க அம்மா வீட்டில் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னா நீ விவசாயத்தில் மறந்துட்டேன். இப்போ திரும்பவும் விவசாயத்தை ஆரம்பிக்க போறேன். கடவுளினும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி விவசாயி. விவசாயம் பண்றதா இருந்தா காலை 4 மணிக்கே எழுந்துக்கணும். ஞாபகம் இருக்கா? சூரியன் உச்சிக்கு வெயிலுக்கு வந்த பிறகு நீ போய் தண்ணி பாய்ச்சறேன், களை கொடுங்குறேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்க, மயக்கப்பட்டு வந்துடுவேன். காலை 4 மணிக்கெல்லாம் இருந்து எல்லா வேலையும் முடிக்கணும். ஆராய்ச்சி எழுந்து பார்த்தேன் பாருப்பா. என்னாலே நம்ம முல்லை என் மருமக பேசுறத. இப்போ வந்து காய்கறி வாங்கிறதுக்கு போகிறோம் பார்த்தீங்களா? அங்கே வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், என்னென்ன கொடியில் போடுறது, கீழே விளையிறது, முருங்கைக்காய் விதை எல்லா விதையும் வாங்கிக்கிறோம். எல்லாம் நாற்றம் வாங்கிக்கிறோம். வீட்டை சுற்றி நடுறோம், விவசாயம் பண்ணுறோம். பண்ணு. இனிமேல் மருந்து வச்ச காய்கறிலாம் வாங்கவே கூடாது. அதுங்களுக்குலாம் குட் பை அப்படி சொல்லிடணும்.